தமிழ் சினை டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது போல சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் காதல் என்பது பொது உடைமை அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் லிஜா மோல் ஜோஸ், அனுஷா, ரோகிணி, வினீத், காலேஷ், தீபா சங்கர் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசை கண்ணன் நாராயணன், ஒளிப்பதிவு ஸ்ரீ சரவணன், எடிட்டிங் சார்லஸ் பண்ணியிருக்காரு, காஸ்டியூம் டிசைனர் சுபா பண்ணியிருக்காங்க. படத்தை ஜியோ பேபி அப்படிங்கிறவர் தயாரிச்சிருக்காரு. இயக்கம் பண்ணியிருக்கிறது ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். இவர் ஏற்கனவே லென்ஸு, தலைக்குத்தல் அப்படிங்கிற ஒரு 2 நல்ல திரைப்படங்களை கொடுத்த டைரக்டர். அதனால இந்த திரைப்படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதை எதிர்பார்ப்பு பூர்த்தியானதா இல்லையான்றதை இப்போ பார்ப்போம். படத்தில் லிஜா மோல் ரோகிணி வினீத்தோட ஒரே மகள். ரோகிணிக்கு வினீத்துக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனைன்றனால அவங்க 2 பேர் பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாக இருக்காங்க. இப்போ ரோகிணியோடு தான் லிஜா மோல் ஜோஸ் கூடயே இருந்து வளர்ந்துருக்காங்க. வினீத் இன்னொரு லேடியோட இப்போ தனியாக இருக்கார். லிஜா மோல் ஜோஸ்க்கு இப்போ கல்யாண வயசு வந்துருச்சு. இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு லவர் இருக்காங்கன்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் ரோகிணிக்கு. சரி, எப்படி மாப்பிள்ளை எப்படி இருப்பானோ தெரியலையே சொல்லி மாப்பிள்ளையை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. கடைசியாக ரோகிணிக்கும் லிஜா மோலுக்கும் அனுஷா அப்படிங்கிறவங்க, அவங்க கூட இருக்கிற காலேஷ் அப்படிங்கிற 2 பேரும் அவங்களை பார்க்க வர்றாங்க. அதில் காலேஷை தான் மாப்பிள்ளை நினச்சி ரோகிணி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் திடீர்னு லிஜா மோல் உண்மையை சொல்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது அனுஷாவை, ஏன்னா நான் லிஸ்பியன், நான் ஒரு ஓரின சேர்க்கை விருப்பமுடையவள், நான் அவ்வளோத்தான் லவ் பண்ணுறேன், அவ்வளோத்தான் கல்யாணம் பண்ண போகிறேன்றாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? திடீர்னு ஒரு நடு வீட்டில் உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து நீ சொல்கிற, நீ அந்த ஆம்பளையை நான் கல்யாணம் பண்ண போகல, இந்த பொம்பளையை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னால் அவங்க அம்மாவுக்கு பெற்றவங்களுக்கு அப்படி இருக்கும். அப்படி ஒரு ஷாக்காக ரோகிணிக்கு. முடியாதுங்கிறாங்க, கத்துறாங்க, அனுஷாவை வெளியே போ அப்படிங்கிறாங்க. எப்படி பிரச்சனை வந்தாலும் நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபோனை போட்டு சொல்கிறாங்க வினீத் வர்றாரு. அவர் பேசிப்பாங்க. அவருக்கு ரொம்ப ஷாக்கு. அவருக்கு பேசி பார்க்குறாரு, முடியாதுங்கிறாங்க. 2 பேரும் ஒத்த காலில் நிற்கிறாங்களா? அந்த இல்லை, நாங்கள் தான் கல்யாணம் பண்ணுவோம், நாங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணுவோம், இது எங்களுடைய லவ், எங்களுடைய லைஃப், நீங்கள் தயவுசெய்து தலையிடாதீங்க, எங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி குறிக்கலாம் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. கடைசியாக என்ன நடக்குது? கடைசியாக 2 பேர் பிரிஞ்சாங்களா, இல்லை பெற்றோர்கள் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறத அந்த படத்துடைய திரைக்கதை. ஒரு திரைப்படம் என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம் தான். ஒரு மேக்கிங் எப்படி இருக்க வேண்டும் என்பது உதாரணம் தான். ஆனால் கதை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் உதாரணம் அல்ல. படத்தோட மேக்கிங் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அதுல எல்லாம் இது தப்பே சொல்ல முடியாது. சிறந்த இயக்கம், சிறந்த நடிப்பு, எல்லாரையும் சிறப்பாக நடிக்க வச்சிருக்காரு. அதுலேயும் படத்தோட துவக்க காட்சியிலேயே படத்தோட கதையை சொல்லிட்டார், இதுதான் அப்படி சொல்லி. இத்தனைக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப கம்மியான மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கிரிப்பாக ஒரு சிறுகதை மாதிரி படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். படத்தில் நடிப்பு அப்படின்னு பார்த்தா லிஜா மோல் தான் பின்னிருக்கு அந்த பொண்ணோட அவ்வளவு க்ளோஸ்அப் ஷாட்ஸு, அதனுடைய தயக்கம், தவிப்பு, அம்மாட்ட சொல்லலாமா வேண்டாமா, அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருக்கிற அந்த பாங்கு இருக்கு பாருங்க. அது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். சரி, சொல்லுமா அப்படி நம்மளே மனசுக்குள்ளே சொல்ல வச்சு அந்தளவுக்கு ஒரு சிறந்த நடிப்பை காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் அம்மாவை எதிர்த்து அனுஷாவை ஓடி போய் கட்டி பிடிக்கிற ஒரு சீன் இருக்கு பாருங்க, அசந்துருவீங்க. ஒரு நிஜமாக ஒரு ஆண் பெண் லவ்வர்ஸ் கூட இந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை கட்டியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகாக அந்த காட்சியில் நினைச்சிருக்கு லிஜா மோல். அப்புறம் அவங்க அப்பா வந்தோடனே அவங்க அப்பாட்ட போடுற சண்டையெல்லாம் ஒரு கரெக்டான கேள்விகள். உங்கள் அப்பா கேட்குற கேள்வி, இந்த பொண்ணு கேட்குற கேள்வி 2 ஒன்று தான். அதாவது ஓரின சேர்க்கையை ஆதரித்தும் எதிர்த்தும் சம அளவிலான ஒரு வாக்குவாதங்களை இந்த படத்தில் வச்சிருக்காரு இயக்குனர். அதுக்காக ஒரு பாராட்டுக்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ரோகிணி அவங்க இன்னொரு பக்கம் ஒரு பெத்தம்மா இல்லை, ஒத்தியவே முடியாதுங்கிறாங்க, அதை ஒத்துக்க முடியாதுங்கிறாங்க. அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க, பிபி நோயாளி மாதிரி அப்படி கத்து குமிக்கிறாங்க. ஆனால் அவங்களையும் வினித்தை சமாதானப்படுத்தி கூல் பண்ணி உட்கார வச்சு அவரும் சொல்லி பார்க்குறாரு. அவங்களுக்கு மனசு ஆறலை ரோகிணிக்கு. சரி, இவன் என்னதான் சொல்கிறான், இவங்கிட்ட கதை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரப்போகிற மருமகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அனிஷா, அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான். அந்த பொண்ணு ஒரு கதை சொல்லுது. அந்த பொண்ணு சிறப்பாக நடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அதை சொல்லும்போது அது ஒரு கவிதை மாதிரி அதை ஷார்ட்ஸை எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கை கதையை. பாவம், ரொம்ப பரிதாபம் தான். ஆனால் அதுக்காக ஓரின சேர்க்கையை நம்ம சரியும் சொல்லக்கூடாது. இதில் நமக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஓரின சேர்க்கையை ஆதரிப்பது போல் அந்த படத்தை முடிச்சிருக்கிறது தான்.
ஏன்னா ஓரின சேர்க்கை என்பது ஒரு வாழ்க்கை முறை அல்ல. செக்ஸில் அது ஒரு வகை, செக்ஸில் அது ஒரு அங்கம். பலவகையான செக்ஸ்களை நீங்கள் அளவையான செக்ஸ் காட்சிகள், பலவகையான செக்ஸ் முறைகளை இப்போ நீங்கள் யூடியூப்பை திறந்தாலே வந்து கொட்டுது. இது வெப் சீரிஸ் அப்படிங்கிற போர்வையில் எல்லாம் ஆபாச படங்கள் தான் எடுத்து குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவோ செக்ஸ், இவ்வளவு முறைகள் இருக்கு, இவ்வளவு முறைகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு. அதனுடைய தாக்கம் தான் இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் மிக அதிகமாக இப்பொழுது வந்து பிறக்க ஆரம்பிச்சிருப்பது. அதனால தான் அவங்களுக்கு அது பிடிக்குது, அது செக்ஸ் அவங்களுக்கு பிடிக்குது, அதனால அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அது வாழ்க்கை முறை அல்ல. வாழ்க்கை முறை என்பது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து குழந்தைகளை வளர்த்து, அந்த குழந்தைகள் அவர்கள் வயதான காலத்தில் பெற்றவர்களை பார்த்து அவங்க ஒரு சமூகத்திற்கு தேவையான தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து அவங்க ஒரு சமூகத்தில் பெரிய ஆள் ஆகணும். இது நடைமுறை, இது இயற்கை, உலகம் முழுவதுமான இயற்கை. மனிதர்களை படைத்த இறைவன், அது இறைவனோ இயற்கையோ படைத்ததுன்னு அர்த்தமே அதுதான். ஆனால் இந்த இடையில புகுந்து இந்த சில பேர் பண்ற கூத்துக்கு இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு தாங்க முடியல. அந்த கூத்துகளில் உச்சகட்டம் தான் இந்த ஓரின சேர்க்கை என்பது. ஒழித்து கட்டப்பட வேண்டிய ஒரு சேர்க்கை இது, ஓரின சேர்க்கை. அது மனிதர்களின் வியாதி அல்ல, அது மனிதர்களிடையே வருகின்ற வியாதி அல்ல. திருநங்கை என்பது ஒரு உடல் உள்ள இருக்கிற ஹார்மோன் கோளாறுனால் ஆட்டோமேட்டிக்காக வர்றது. அது அவங்களுக்கே தெரியும், ஹார்மோன் கோளாறு அப்படிங்க தெரியும். ஆனால் அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், திருநங்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் இந்த விஷயம் இருக்கு பாருங்க, இந்த ஓரின சேர்க்கை என்பது ஏற்க முடியாதது. அது ஒரு செக்ஸில் ஒரு வகை, அது செக்ஸ் விருப்பம். இந்த மாதிரி ஒரு செக்ஷனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்னா அனுபவிச்சுட்டு போ. ஆனால் அதே வாழ்க்கை முறையை நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட இருப்பேன், ஒரு குழந்தை பெற்றுக்குவேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அதை இந்த இயக்குனர் வந்து தள்ளி போடுறாரு. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இப்படியே லவ் பண்ணீங்கன்னா, மற்றவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆண் பெண்ணை லவ் பண்ண ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ள பெற்றோர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப முற்போக்கான சிந்தனையாளர்லாம் அதனால சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கக்கூடிய விஷயமா? கண்டிப்பாக முடியவே முடியாது, ஏற்க முடியாத ஒரு விஷயம். இது ஏன் நம்ம இவ்வளவு பதட்டமாக சொல்கிறோம்னா, தேட்டருக்கு வர ரசிகர்கள், அதாவது விசில் அடிச்ச குஞ்சுகள் மாதிரி விடுறாங்கள, ஒரு 18 வயசு பையன், சென்னை மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிறவங்க தேட்டர்களில் கணக்கில் எடுத்துக்காதீங்க. இவங்கெல்லாம் ஒருவேளை ஏ பட்ஜெட் படம் அப்படி நல்ல சின்ன பசங்களை உள்ள அவ்வளோ லவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சில தேட்டர் மட்டும்தான். ஆனால் சென்னையை தாண்டி மற்ற லோக்கலில் சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் எங்கே போனீங்களாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஃபேமிலியோடு வந்தால் கூட ஏ சர்டிஃபிகேட்டுக்கு கண்டிப்பாக டிக்கெட் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவை காசு, அவங்க இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்க மனசில் இது ஒரு தீவிரமான ஒரு கொள்கையை உருவாக்கிவிடும், தவறான ஒரு கொள்கையை உருவாக்கிவிடும். இதனால் என்ன, அவங்க கடைசியாக 2 பேர் 2 பெண்களும் 2 ஆண்களும் சேர்ந்து வாழ பெற்றோர்களை பெற்றோர்களை விட்டுட்டு இவங்க தனியாக போக பெற்றோர்களை யார் பார்த்துக்குவா? அதுக்காக தான் அவங்க பிள்ளை பெற்றுக்கிறாங்க. பிள்ளை பெற்றதே தன்னுடைய வயசான காலத்தில், நடமாட முடியாத காலத்தில் பெற்றவர்கள் தான் பார்த்துக்கணும், நாடு பார்த்துக்காது. இந்த நாடு எந்த காலத்திலும் எந்த அரசியல்வாதியிலும் பார்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நாடு சொல்லுது. நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படின்ற நிலைமையில இப்படி எல்லாரும் பிச்சுக்கிட்டு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க? அப்போ நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை இந்த இயக்குனர் கடைசியாக திரித்து இருப்பது தான் இந்த படத்தில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை. மற்றபடி இந்த இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனர், நல்லதொரு படைப்பாளி, சிறந்த மேக்கிங் டைரக்டர், அது இல்லைன்னே சொல்லலாம். அவ்வளவு இல்லை, இவருடைய முந்தின படம் லென்ஸ் தலைக்குத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அழகான டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் ஏன் இப்படி இந்த படத்தில் இப்படி ஒரு கோணல் மாடல கதையை தயார் பண்ணாருன்னு தெரியல. ஆனாலும் இது உண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய திரைப்படம். கண்டிக்கிறோம். இந்த படத்தை தயவுசெய்து எடுத்திருக்கவே கூடாது, எடுத்து தொலைஞ்சிட்டாங்க. ஆனாலும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் மட்டும் தனியாக போய் பார்த்து என்னுடைய கருத்தோடு உங்களுக்கு ஒன்றி போய் இருந்தால் நிச்சயமாக அதை கமெண்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் கமெண்ட் என்னென்னு. ஆனாலும் இந்த படம் நிச்சயமாக எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது. ஒரு சிறந்த இயக்குனரை தடமாற்றி விட்டதே இந்த கதை அப்படி சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது. மற்றபடி இந்த படம் ஒரு நல்ல ஒரு நடிப்பு, நல்லதொரு மேக்கிங், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சொல்ல வந்த விஷயம் முற்றிலும் தவறானது என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.